இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்களை அவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் கர்த்தருடைய நாமங்கள் அதன் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 6ஆம் நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமமான யெகோவா அடோனாய் என்கிற ஒரு நாமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். யெகோவா அடோனாய் என்று சொன்னால் ஆளுகை செய்யும் கர்த்தர் என்று சொல்லி பொருள். ஆளுகை செய்யும் தேவன். இன்றைக்கு இந்த ஆளுகை செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்று சொல்லி நாம் தியானிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சற்று நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்வது எது? அது ஒவ்வொருத்தருடைய மனதுக்கும் தெரியும்ல. இன்றைக்கி எது என்ன ஆண்டுட்டுருக்குது, எது என்னை மேற்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் தெரியும்ல. ஒரு செல்ஃபோன் நம்மளை ஆளுகை செய்கிறதா, அல்லது ஜுவல்ஸ் நம்மளை ஆளுகை செய்தா, ட்ரெஸ்ஸஸா, அல்லது வேர்ல்ட்லி திங்ஸ், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களா, அல்லது பாவமா, எது என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், ஏசப்பா என்னை ஆளுகை செய்வது எது? யெகோவா அடோனாய், நீங்கள் என்னை ஆளுகை செய்கிறீங்களா, அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதா? நிறைய வேளையில் நம்ம ஆளுகை செய்வது நம்மளுடைய மனசை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியலைல்ல. மனம் என்பது ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த குரங்கு எப்படி ஒரு இடத்துல இருந்துச்சு? அது இருக்காது, ஒரு மரத்தில் இருக்காது. அப்படியே மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டே செல்லுமா. அதே போல் நம்முடைய மனதும் கூட அப்படியே தாவி 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 ஒவ்வொன்றிற்காக, ஒவ்வொரு இன்பங்களுக்காக, ஒவ்வொரு பொருட்களுக்காக நம்முடைய கண்களை அப்படியே பறக்க விட்டு நம்முடைய இருதயத்தை அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக தாவி தாவி போகிறதுக்கு என்ன செய்யுது? அனுமதித்து கொண்டே இருக்கிறது. நம்மை ஆளுகை செய்வது எது? நம்முடைய மனதை ஆளுகை செய்வது எது? நாம் இன்னும் கூட நாம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். பாருங்கள், நாங்கள் உங்களை விட்டுட்டோம், இதுவரைக்கும் நீங்கள் எங்களை ஆளுகை செய்யலை. யெகோவா அடோனாயாக நீங்கள் எங்களோடு கூட இல்லை, வேற ஏதோ ஒரு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு திரும்பி வருகிறோம். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யணும், நீங்கள் எங்களை வழிநடத்தணும்னு சொல்லி அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், ஒரு மனம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நாம் யெகோவா அடோனாயிடம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஆளுகை செய்யும் தேவனிடம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களானாலும் சரி, நம்முடைய குடும்ப காரியங்களானாலும் சரி, நாம் அவருடைய சமூகத்தில் என்னை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கப்பா, என்னை நீங்கள் ஆண்டு என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மனம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும், ஒரு மனம் வீசுகின்ற ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பின்பகுதியிலே இதை வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. பாருங்க, இன்றைக்கு நாம் யாரை சேவித்து கொண்டிருக்கிறோம்? நிறைய பேரை சேவிக்கிறதுக்கே நேரம் இல்லை. சினிமா துறையில் உள்ளவங்கள சேவிச்சிட்ருக்குறாங்க, அரசியலில் உள்ளவங்கள சேவிக்கிறோம். இன்னும் யார் யாருக்கெல்லாமோ நம்ம சேவை செய்யணும்னு ஆசையாக இருக்குது. நமக்கு பிடித்தமானவங்களுக்கு சேவை செய்யணும். ஒரு கணவன் மனைவிக்கு சேவை செய்கிறான், மனைவி கணவனுக்கு சேவை செய்கிறான். எப்படியெல்லாம் அவங்களுக்கு பிரியமாக இருக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சேவை செஞ்சு பார்க்கணும். எப்படியாவது அவங்களிடத்தில் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் யார் யாருக்கெல்லாமோ சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை ஆளுகை செய்யும் தேவனுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா? என்னை ஆளுகிற கர்த்தருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் என்றைக்காவது நாம் நினைத்து பார்க்கிறோமா? நாம் அவரையே சேவிக்கும் பொழுது யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேற யார் நான் சேவிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. நான் அவரை சேவிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் என்னை ஆண்டு வழிநடத்துவார், அவர் என்னை ஆளுகை செய்வார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக இருந்தால், ஒரு கண்ட்ரோலராக இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் ஆளுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்து அதை வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கின்றார்.
பாங்க. இன்னும் மாத்திரம் இல்லை, அவருடைய 2ஆம் வருகைக்கென்று நம்ம இவர் ஆயத்தப்படுத்த அவர் ஆயத்தமாக உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய 2ஆம் வருகையிலே அவர் எப்படி பூமியை அரசாளுகிற ஒரு ராஜாவாக, ஆளுகை செய்யும் ஒரு ராஜாவாக அவர் வரப்போகிறாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? பாருங்கள், அவருடைய ஆளுகை எப்படி இருக்குமாம்? சங்கீதம் 145:13 வாசிக்கின்றோம், நம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. அவர் நம் தலைமுறைகளை எல்லாம் ஆளுகிற கர்த்தராக இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பூமியும் வானம் எல்லாம் ஒளிந்து போகும். அந்த நித்தியமான வாழ்க்கை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது தலைமுறை தலைமுறையாக அவருடைய ஆளுகை இருக்குமே. அந்த ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஏசப்பா, அந்த ஆளுகைக்குள்ளாக அந்த யெகோவா அடோனாய், நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, நாங்கள் உங்களுடைய அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் ஆகும்படி நீங்கள் எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்ம அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இன்னும் சகரியா 9:10 வாசிக்கின்றோம், அவருடைய ஆளுகை எப்படி இருக்குதான்? ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்கிறது. அவருடைய ஆளுகையை எல்லாம் பார்க்கும் பொழுது அது மனிதர்களுடைய ஆளுகையின்படி அல்ல, ராஜாக்களுடைய ஆளுகையின்படி அல்ல, இன்றைக்கு ஆளுகிற தலைவர்களுடைய வழியின்படி அல்ல. அவருடைய ஆளுகை எப்படி இருக்குமாம்? ஒரு நதி தொடங்கி அடுத்த நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், பூமியின் எல்லைகள் பரியந்தமும் அவருடைய ஆளுகை மாத்திரமே நிலைத்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை வரப்போகிறதே. அந்த மத்திய ஆகாயத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மத்திய ஆகாயத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருப்போமா என்று சொல்லி நாம் ஒரு நிமிடம் நாம் தியானித்து பார்ப்போம். இசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மத்திய ஆகாயத்தில் வரும்போது என் ஆளுகை செய்கிறவராக என்னை அவர் மாற்றுவாரா? நான் மாறி இருக்கிறேனா? நான் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேனான்னு சொல்லி ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 24:19 வாசிக்கிறோம், யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி தீர்க்கதரிசி கூறுகின்றார். பாருங்க, யாக்கோபிலிருந்து தோன்றுகிற ஒருவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த யாக்கோபின் சந்ததியிலே பிறந்தவர் அவர் இயேசு கிறிஸ்துவே. பாருங்க, அவர் ஒருவரே ஆளுகை செய்கிறவராக வரப்போகிறார். இந்த யெகோவா அடோனாய் அவர் திரும்பி வரப்போகிறார். 2ஆம் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? நம்ம ஆளுகை செய்கிற அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆண்டு கொள்ளுங்க. நம்ம வாசித்தோமே ஏசாயாவில், வேறே ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு உலகம் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தது, உலக மனிதர்கள் எங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள், உலக பொருட்கள் எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா, நீங்கள் எங்களை ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி யெகோவா அடோனாய், நீங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட யெகோவா அடோனாயாக நீ எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற தேவனாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் இந்த உலகத்தின் பொருட்களோ, பிசாசுகளோ, பிசாசின் வல்லமைகளோ, ஆண்டவரே உலகத்தின் மனிதர்களோ எதுவுமே எங்களை ஆளுகை செய்யாதபடி நீர் எங்களை ஆளும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து உம்முடைய வருகையை பரியந்தம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் நுழையும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தைகள் வழிநடத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை